நீங்க பார்க்க போற படத்தோட பேரு கோல்ட் மீட். 2022 ரிலீஸ் ஆன ஒரு சுவாரஸ்யமான படம் தான். சோ இப்போ அவங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பனி நிறைந்த காட்டை காமிக்கிறாங்க. இப்போ ஒரு பெண்மணியோட குரல் பின்னாடி கேக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்மா எனக்கு சின்ன வயசுல ஒரு விஷயம் சொன்னாங்க. மனுஷங்க ரெண்டு விதமானவங்க. ஒருத்தவங்க ரொம்பவும் பிரயோஜனமானவங்க, ரெண்டாவது வகை எதுக்குமே யூஸ் இல்லாதவங்க. ஆனா அதிகபட்சமான ஆட்கள் யூஸ் இல்லாம தான் இந்த உலகத்துல இருக்காங்க. இந்த காட்டுல எங்களோட முன்னோர்கள் இந்த காட்டுல ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் மரத்துக்கு உள்ள மறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு மனுஷங்களோட இறைச்சி வாசனை மட்டும் தெரிஞ்சா இந்த மனுஷனோட கனவுல வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணும், அதோட ஆசை தீர்ற வரைக்கும் அவனை வேட்டையாடும் அப்படின்றத சொல்லி இங்க படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்ம படத்தோட ஹீரோவா காமிக்கிறாங்க. அவரு காரோட டிக்கிய க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப காரை ஸ்டார்ட் பண்றாரு. ரேடியோல ஒரு விஷயத்த சொல்றாங்க. பனி அதிகமா கொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால சாலைகள் எல்லாமே முழுசா பனியால நிரம்பிடும். அதனால வெளியே எங்கேயாவது போறவங்களா இருந்தா கொஞ்ச நாளுக்கும் வீட்லயே இருங்க, ரொம்ப தூரம் வெளியே போகாதீங்க, நீங்க மாட்டிக்கிட்டாலும் எங்களெல்லாம் அந்த நேரத்துல வந்து உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்காரு. இது கிறிஸ்துமஸ் சீசன்னால நிறைய ஆட்கள் டிராவல் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ காரை டிரைவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்காரு. அப்படி காரை டிரைவ் பண்ணிட்டு போகும்போது பசிக்குது, அதனால அங்க இருக்கிற ஒரு ஷாப் கிட்ட நிறுத்துறாரு. இப்போ அந்த ஷாப்ல இருக்கிற ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவங்க பேரு ஆனா. அந்த ஷாப்ல ஒர்க் பண்றவங்க. அங்க ரெண்டு ஆட்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பாக்குறவங்க தான். அதுல குண்டா இருக்கிறவரு ஒல்லியா இருக்கிற பார்த்து ஆனா கிட்ட, இங்க பாருமா, டயட்டுன்னு சொல்லி ஒற்றை குச்சி மாதிரி இருக்கா, நீ அதை எனக்கு அட்வைஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒல்லியா இருக்கிறவரும் சாப்பிட்டு உங்க மாதிரி பூசணிக்காய் மாதிரியா மாறுறது அப்படின்னு சொல்லும் போது இந்த வாய் தானே அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது சரி டைம் ஆயிடுச்சு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துக்குள்ள ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஹீரோ மட்டும்தான் அந்த கெஃபேக்குள்ள இருக்காரு. அவரும் எனக்கு காரமா சூட ஒரு உணவு தாங்கன்னும் போது, இல்ல சார், குக் பண்றவங்க யாருமே இல்லாம கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க, எங்க கிட்ட ஒரு டெசர்ட்டும் காஃபியும் தான் இருக்கு, உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்ற போது சரி அதாவது கொடுங்க அப்படின்றத ஹீரோ கேக்குறாரு. அவங்களும் சர்வ் பண்றாங்க. ஹீரோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த லேடிக்கு போன்ல எக்கச்சக்கமான கால்ஸ் வந்துகிட்டே இருக்க, அவங்க கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கார்ல இருந்து ஒருத்தர் வேகமா இறங்கி உள்ள வராரு. ஆனாவோட எக்ஸ் கணவர். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும், எதுக்கு என் பொண்ணை என்கிட்ட காமிக்கவே மாட்டேன்ற, நீ அவளை ஏன் கண்ட்ரோல் பண்ற, எதுக்கு என்ன அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வைலன்ஸா பேச ஆரம்பிப்பாரு. இதெல்லாம் ஹீரோ பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஹீரோக்கு கோவம் வரும். எதுக்கு இந்த இடத்துல வந்து இப்படி கத்துறீங்க அப்படின்னும் போது, யாரா நீ எதுக்கு இன்வால்வ் ஆகுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிடுற டெசர்ட் அவர் சாப்பிட்டுட்டு பிளேட்லயே துப்பிட்டு, இதை நீ இப்ப சாப்பிடுறேன்னு சொல்லி கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிப்பாரு. ஆனாவும் தயவு செஞ்சு அவரை விட்டு ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. ஆனா அவர் பயங்கரமா கோவத்துல இருப்பாரு. யார் இவன், உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசும்போது ஹீரோ பொறுமையா, உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, நீ உன் பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை, நான் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப இங்க கேமரா இருக்கு, நீ உன் மனைவியை தாக்குனாலோ இல்ல ரொம்ப வயலன்ஸா பிஹேவ் பண்ண வச்சுக்கோய, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நான் மேல கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணனா நீ ஜெயில தான் களி சாப்பிடணும், கடைசி வரைக்கும் உன் பொண்ணை உன்னால பார்க்க முடியாது. ரெண்டாவது விஷயம், நீ இப்போ சைலண்டா போயிட்டான்னு வச்சுக்கோயேன், உன் மனைவியும் புரிஞ்சுப்பாங்க, உனக்கும் உன் பொண்ணை பாக்குற சான்ஸ் கிடைக்கும். சரி இப்ப சொல்லு, ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 அப்படின்னும் போது அந்த ஆள் முறைச்சிக்கிட்டே இருப்பார். ஆனாவும் தயவு செஞ்சு போயிரு, பிரச்சனை வேணான்னும் போது ஆனாவோட கணவரும் எனக்கு இன்னைக்கு மூடு நல்லா இருக்கு, அதனால நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு போவாரு. போகும்போது ஹீரோட கார் கண்ணாடியை உடைச்சிடுறாரு. ஆனாவும் பயங்கரமா அழுகுறாங்க. ஹீரோவும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, திருமணம் ஆன பிறகு எங்க வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருந்தது, ஆனா அவருக்கு வேலை போன பிறகு பயங்கரமா ஆரம்பிச்சாரு, குடிச்சு என்ன டார்ச்சர் பண்ணாரு. ஆனாவும் ஹீரோவை பாக்குறாங்க. அவர் கையில ரிங் இருக்கு. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும் போது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாரு. ஹீரோவும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் சொல்லி ஆறுதலா பேசிட்டு அவரு காரை ஸ்டார்ட் பண்றாரு. உடஞ்சு போன கண்ணாடியும் டேப்பெல்லாம் கவர் பண்ணிட்டு காரை ஓட்டிட்டே போயிட்டே இருக்கும் போது பெட்ரோல் குறைஞ்சிடுது. பெட்ரோல் வேற குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் அவருக்கு ஆப்போசிட்ல பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்க போறாரு, தேவையான அளவுக்கு பெட்ரோலை ஃபில் பண்றாரு, ஷாப்புக்கு போறாரு, சில உணவெல்லாம் வாங்குறாரு. ஆனா அவர்கிட்ட கேஷ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னனால அவரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை மட்டும் ஃபில் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்கிறத ஆனாவோட ஹஸ்பண்ட் பாத்துறாரு. அவன் இன்னைக்கு எங்கிட்ட வசமா நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு காரை ரிவர்ஸ் எடுக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு போலீஸோட காரு போகுது. அதனால இவரு பொறுமையா அங்கே வெயிட் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த போலீஸ் ஆபீசரும் ஹீரோவை பார்த்து நீங்க இந்த ஏரியால புதுசா இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னும் போது ஹீரோக்குள்ள அப்படி ஒரு பதட்டம் தெரியுது. இல்ல சார், எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காரை எடுத்துட்டு ஹீரோ ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்படி கார் டிரைவ் பண்ணிட்டே இருக்கும் போது அதிகமான பனி காத்தும் பனியும் கொட்டிக்கிட்டே இருக்கும். காருக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. அப்படி ஹீரோ கார் டிரைவ் பண்ணிட்டே இந்த இடத்த விட்டு வேகமா போகணும்னு பார்க்கும்போது ஆனாவோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. என்கிட்ட வசமா மாட்டேன்னு சொல்லி ஹீரோவோட காரை இடிக்கிறதுக்காக வேகமா கார் ஓட்டிட்டே வராரு. ஹீரோ இப்போ வேகமா காரை ஓட்ட முயற்சி பண்ண அவரு பின்னாடி இடிக்கிறதுக்காக வராரு. ஹீரோக்கு ஒரு பயம் வந்துடுது. கடவுளே, இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு காரை முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கும் போது ஆனாவோட கணவரோட கார்ல பெட்ரோல் கம்மியாயிரும். அதனால அவர் பாதையிலே நிறுத்திடுறாரு. ஹீரோ அப்பாடா தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல காரை மறைச்சு நிறுத்தி வச்சிருவாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துல கிராஸ் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டு போவாரு. அப்புறம் ஹீரோ இல்லன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போகும்போது ஹீரோ காரை ரிவர்ஸ்ல டர்ன் பண்ணிட்டு வேற ஒரு வழியா காரை ஓட்டிட்டே போவாரு. இப்ப ஹீரோ போற இடம் காட்டு பகுதி. அப்படி காரை ஹீரோ வேகமா ஓட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல அதிகமான பனி காத்து வீசிக்கிட்டே இருக்கும். முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால ஹீரோ ஃப்ரண்ட் கண்ணாடியை தொடச்சுக்கிட்டே அப்படியே காரை ஓட்டும் போது இப்போ முன்னாடி இந்த பனியில கார் வசமா சிக்கிக்குது. ஹீரோவால காரை ரிவர்ஸ் எடுக்க முடியல. இறங்கியும் போய் புஷ் பண்றாரு. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளவுதான், இப்போ எனர்ஜி வேஸ்ட் பண்ண தேவையில்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், விடிஞ்ச பிறகு கார் எடுத்துலாம் சொல்லி ஹீரோ கார்லயே இப்படி கனமுறாரு, தூங்கிடுறாரு. அடுத்த நாள் விடியுது. அந்த இடத்துல பனி கொட்டுறது இன்னுமே நிக்கல. இப்ப ஹீரோ அவரோட போனை பாக்குறாரு. சுத்தமா சிக்னலே இல்ல. என்ன பண்றது யோசிக்கிறாரு. சரி, கொஞ்சம் தூரம் வெளியே போய் உதவிக்கு யாராவது இருக்காங்கன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அவரு கண்ணுக்கு எதுவுமே தெரியல. சரி, கொஞ்சம் தூரம் நடந்து போய் செக் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு காரோட டிக்கிய ஓபன் பண்றாரு. இப்பதான் ஒரு ட்விஸ்ட். ஆனா ஹீரோவோட கார் டிக்கில இருப்பாங்க. ஹீரோ தான் அவங்கள கடத்திட்டு வந்திருப்பாரு. இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கிய க்ளோஸ் பண்ணிட்டு அவரு நடந்து தூரமா போறாரு. அதே இடத்துல இப்ப ஆனாவும் அவர் போன பிறகு அவங்க கையில மாட்டின அந்த டேப்பை பிக்க ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி பிச்சிடுறாங்க. பிச்ச உடனே அவங்க ஓட்டத்தை தொடங்குறாங்க. ஆனா ஓடும் போது அவங்களுக்கு தெரியுது அவங்க இருக்கிறது காட்டு பகுதி, அதிகமான பனிகள் கொட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் இருக்கும் வெளியே இருந்தாலும் செத்துருவும் தெரிஞ்சு அவங்க திரும்பவும் காருக்குள்ளேயே வராங்க. காரை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த சைக்கோ கையில சாவி எடுத்துட்டு வெளியே போயிருப்பான். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உள்ளேயே இருக்காங்க. அதே நேரத்துல இங்க அந்த சைக்கோ வெளியே போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே காடு, ஒரு மனுஷங்க கூட இருக்க மாட்டாங்க. ரோடும் அவங்க கண்ணுக்கு தெரியாது. சரி, நம்ம காருக்குள்ளே போயிடலாம், குளிர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வேகமா நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது அங்க ரொம்ப பழைய மரத்துல தெரியாம காலை உள்ள விட்டுறாரு. அந்த மரத்துல இருக்கிற சின்ன சின்ன பீஸ் அவரோட காலில் குத்திடுது. நடக்க முடியாம அந்த பனியில உறைஞ்சிட்டு இருக்க நேரத்துல சரி தவழ்ந்தாது போயிடலான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கார் கிட்ட வராரு. ஆனா அவங்க இப்ப கார் கிட்ட இருக்காங்க. அவங்க கார்ல ஏதாவது பொருள் இருக்கான்னு செக் பண்ணும் போதுதான் ஆனாவை மயக்கடிக்க ஒரு லிக்விடை யூஸ் பண்ணான். அந்த லிக்விட் அந்த காருக்குள்ள இருக்கிறத ஆனா பாப்பாங்க. அவங்களுக்கு இப்பதான் பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும். அவங்க அந்த கெஃபே விட்டு வெளியே போற நேரத்துல அவன் ஆனாக்கு அந்த மயக்க மருந்தை கொடுத்து காரோட டிக்கில போட்டு தூக்கிட்டு வந்திருப்பான். இப்ப அந்த லிக்விடை ஆனா எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த சைக்கோவும் காருக்குள்ள வரான். அப்படி காருக்குள்ள அவன் வரும்போது பனியில தவழ்ந்து வந்தனால அவன் காலில் இந்த ரத்தம் எல்லாமே அப்படியே பனியில பட்டிருக்கும். இப்ப காருக்குள்ள வந்து அவனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, கால்ல எப்படி காயம் இருக்கு பாக்கலாம் சொல்லி அவனோட கால் பகுதியை பார்த்தா ஒரு பெரிய ஷேர் பண்ண மரத்துண்டு காலை கிழிச்சு உள்ள இருக்கும். அதை அவர் எடுக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா அது ரொம்ப ஆழமா இருக்கும். அப்படியே வழியில கத்திக்கிட்டே இருக்கும் போதுதான் காரை பார்க்கும் போது அங்கிருந்து நிறைய பொருட்கள் ஓப்பனா இருக்கும். அப்படியே அங்க இருக்கிற கண்ணாடியை பொறுமையா திருப்பி பாப்பாரு. பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா? அதே இடத்துல ஆனாவும் கர்ச்சிஃப்ல அந்த லிக்விடை ஊத்தி ரெடியா இருப்பாங்க. டக்குன்னு அவனோட மூக்குல அந்த லிக்விடை வச்சு அவனை மயக்கடிக்க வைப்பாங்க. ஆனா அவன் முடிஞ்சளவுக்கு தப்பிக்க முயற்சி பண்ணுவான். ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள அதோட பவர்னால அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கண் திறந்து பாக்குறான். பனியில படுத்துக்கிட்டு இருக்கான். எழுந்து பாக்குறான். கை ஃபுல்லா அவனுக்கு ரத்தமா இருக்கு. இப்ப முழிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவுதான். அந்த கனவுனால அவன் பயந்து எழுந்துக்கிறான். இதை பார்த்த ஆனாவும் டேய், நீயே ஒரு மோசமானவன், உன்னை பயமுறுத்துற அளவுக்கு அப்படின்னா கனவு கண்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் கோவத்துல இருக்கான். மரியாதை நான் அவுத்து விடணும் போது வாய்ப்பே இல்லை, உன்னா நான் கொலை பண்ணிருக்கணும். சரி, இப்ப நீ எதுவுமே பேசாத, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில சொல்லணும், புரிஞ்சதா? என்ன எதுக்கு கடத்தின, என்னை எங்கதான் கூட்டிட்டு போறேன் போது இங்க பாரு, நானே காட்டுல மாட்டிக்கிட்டேன், நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு எனக்கு தெரியல. சரி, என் போன் எங்கன்னும் போது தூக்கி போட்டா. உன் போன் எங்கடா?
என் பாக்கெட்ல தான் இருக்கு, நீ அவிழ்த்து விடு, நான் போன் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன் போது என்னை பார்த்தா நான் பைத்தியக்காரி மாதிரி இருக்கா, உன் கையை அவிழ்த்து விட்டா என்ன பிடிச்ச கட்டி போட மாட்டியா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போன் எடுத்து பாக்குறா. சிக்னலே இல்ல. நான் தான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், சிக்னலே இல்ல. ஆமா, இப்ப நீ தானே ஃப்ரீயா இருக்க, எதுக்கு காருக்குள்ள இருக்க, தப்பிச்சு போக வேண்டியதானே வெளியே அப்படின்னு சொல்லி சைக்கோ கேட்கும் போது எனக்கு தெரியும் நீ மூடு, வெளியே எப்படி போக முடியும், நான் என்ன குழையில சாகணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசும்போது சரி எத்தனை பொண்ணடா நீ என்ன மாதிரியே கடத்தின அப்படின்னும் போது நிறைய பொண்ணுங்கெல்லாம் இல்ல, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது போய் சொல்லாத, நீ ஒரு கொலைகாரன் தானடா, நீ இங்கே கொஞ்ச நேரம் இரு, போலீஸ் வரட்டும், நான் அப்படியே பத்திரமா அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னும் போது கொலைகாரனா, நான் யாரையும் கொலை பண்ணதே இல்ல, உன்னை நான் கடத்தி இருக்கேன், உன்னை எதுக்கும் நான் கொலை பண்ணேனா அப்ப எப்படி நீ என்ன கொலைகாரன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஆனா கோவம் வந்துடும். இந்த லிக்விடை வச்சுதானடா என்ன பிடிச்ச, இது யாரு நீ ப்ரிப்பேர் பண்ணே ஆனும் போது ஆமா இதோட ஃபார்முலா எனக்கு தெரியும், உன்கிட்ட சொன்னா நீ இதை ரெடி பண்றவல்ல அப்படின்னும் போது உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா, நீ மனுஷனே இல்லடா அப்படின்னும் போது இதோட பவர் 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கும், அந்த 5 நிமிஷம் வரைக்கும் அவங்க கனவு உலகத்துல இருப்பாங்க, நான் உன்னை அப்படிதான் கடத்தினேன் அப்படின்னும் போது இதெல்லாம் உன்கிட்ட யாரா கேட்டா, எனக்கு இதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நீங்க வந்து தப்பிச்சு போ, எதுக்கு இங்க இருக்க, நானும் உன்னை பிடிச்சா வச்சிருக்கேன் அப்படின்னும் போது நீ பேசிட்டே இருந்துச்சுக்கோ, ஏன் நான் இன்னும் எனக்கு அது ஓபன் பண்ணி வச்சுட்டு நான் வெளியே நிற்பேன், உன் ரத்த வாசனைக்கு கண்டிப்பா ஏதாவது விலங்கு வந்து உன்னை அட்டாக் தான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு காரோட இன்ஜினை ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. குளிர ஆரம்பிக்கும். சைக்கோவும் இங்க பாரு, உணவு இல்லாம கூட நம்ம இருந்துடலாம், ஆனா அந்த குளிர்ல உயிர் பிழைக்கிறது ரொம்பவும் கஷ்டம், தயவு செஞ்சு இன்ஜினை ஆன் பண்ணு, அந்த சூட்ல தான் நம்மளால இருக்க முடியும் அப்படின்னும் போது அவன் கத்திக்கிட்டே இருக்கனால ஆனாவும் இன்ஜினை ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஆனாவும் எப்படி இருந்தாலும் என் அம்மாவுக்கு நான் வீட்டுக்கு வரலன்னு தெரியும், கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும் போது உன் அம்மாவா, கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அப்படின்றத சைக்கோ சொல்லுவான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும் போது என்ன நான் தான் உன் போன் எடுத்துட்டு உன் அம்மா கிட்ட நான் என் கணவரை பார்க்க போறேன், வர லேட் ஆகும் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டேனே அப்படின்னும் போது இதை கேட்ட எனக்கு செம்மவும் வரும், உன்னை யாரா கேம் போன் எல்லாம் யூஸ் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி கத்தி வச்சு அப்படி அட்டாக் பண்ண வருவாங்க. ஆனா அவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க, உன்னை நான் போலீஸ் கிட்ட கொடுக்கணும், அது வரைக்கும் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆனா இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிப்பாங்க. என்ன யோசிக்கிற, உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலாம், ஆனா வெளியே இருக்கிற இயற்கை கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, நீ எவ்வளவு தூரம் நடந்து போவ, வெளியெல்லாம் 10 நிமிஷம் இருந்தாலே உறைஞ்சு போயிடுறோம், ரோடு 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, உன்னால வெளியே போகவே முடியாது, உன் சாவும் என் கூட தான் அப்படின்னு சொல்லும் போது வாய மூடுறான். இந்த ஊர்லயே பிறந்த வளர்ந்தவடானா, எனக்கு இந்த பணி எப்படி நல்லாவே தெரியும், நான் இங்கிருந்து தப்பிக்க தான் போறேன், உன்ன போலீஸ் கிட்ட ஒப்படைக்காம நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கோவப்பட்டுட்டு இப்போ அவனோட திங்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவனோட பர்ஸ் கிடைக்கும், அதுல அவனோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. யாரா நீ, எதுக்கடா நான் கிட்னாப் பண்ண அப்படின்னும் போது நீ நினைக்கிற மாதிரி நான் மோசமான விளையாடுறோம், கொஞ்சம் ஷை டைப் ஆள் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சதை விடவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவோட பொண்ணோட பேரை சொல்லுவான். அதை கேட்ட பிறகு ஆனாக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அடுத்த வாட்டி என் பொண்ணோட பேரை சொன்னாச்சுக்கோயேன் உன்னை நான் கொலை பண்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுவாங்க. நீ என்ன வேணா மிரட்டு, ஆனா கண்டிப்பா உன் பொண்ணை நான் தூக்குறேன் அப்படின்னும் போது ஆனாக்கு செம கோவம் வந்துடும். அவனை போட்டு செம்மையா அடிப்பாங்க. அப்படி தள்ளிவிடும் போது அவங்க ஆல்ரெடி அவன் காலில் அடிப்பட்டனால வலி இன்னுமே அதிகமாயிட்டே இருக்கும். நீ ரொம்ப பேசுற, உன்னை எப்படியே பேச விட்டேன்னு வச்சுக்கோயே எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி திரும்ப அவனுக்கு மயக்க மாட்டா கொடுத்துட்றாங்க. இப்போ அவன் கண்ணை திறந்து பாக்குறான். திருப்பும் கை ஃபுல்லா ரத்தமா இருக்கும். இப்போ அவன் வாயில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும். அவன் கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் வரும், அதை பார்த்தாம ரொம்பவும் வியடா மாறுறான். இப்ப டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறான், பயந்து போயிடான். ஆனாவும் என்னடா நீ சும்மா கனவு கண்டு பயந்துகிட்டு இருக்க, எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட கனவை காணுவேன்னு, போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்றது தானே, கவலையப்படாது, கண்டிப்பா அது நடக்கதான் போகுது. இந்த காட்டை பத்தி உனக்கு தெரியுமா, இந்த காட்டுல நிறைய அமானுஷமான விஷயங்கள் இருக்கு, அதை நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் உன்னை பழி வாங்கண்டான்னும் போது இதெல்லாம் வேற எவன்கிட்டயாவது சொல்லு, அவன் பயப்படுவான், நான்லாம் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஆனாவும் சரி இங்கே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூமுக்கு அப்படியே வெளியே போறாங்க. அவங்க போற அந்த கேப்ல அந்த சைக்கோ அந்த காரோட டோரை க்ளோஸ் பண்ற பட்டன் எப்படியோ பிரஸ் பண்ணி விட்டுருவான். இப்போ உள்பக்கமா கார் லாக் ஆயிரும். ஆனா கதவு தட்டுவாங்க, அவங்களுக்கு பயங்கரமா குளிர ஆரம்பிக்கும். அவன் கதவு ஓபன் பண்ணாம சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சாவடி வெளியே இருந்து சாவு, என்னையா டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஆமைக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அங்க இருந்து ஒரு கல் எடுத்துட்டு வந்து கண்ணடையே உடச்சு அப்படியே உள்ள எகிரி வந்து அவனோட கழுத்தை பிடிச்சி நசுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் மூச்சு விட முடியாம தன்னறி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறான். இப்ப ஒரு கவரை வச்சு அந்த ஓட்டை போட்டு அடைச்சிடுறாங்க. இப்ப ஆனாவும் அவனோட போன் எடுத்து பாக்குறாங்க. அந்த போன்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணும் போது இப்ப ஆனாக்கு பயங்கரமான ஷாக். என்னன்னா
ஆனாவோட பொண்ணோட போட்டோஸ் அவன் நிறைய எடுத்து வச்சிருப்பான். அந்த பொண்ணோட போட்டோ மட்டும் இல்லாம ஆனா காலையில எங்க போறாங்க, அவங்க பொண்ணை எப்படி பிக்கப் பண்றாங்க, அவங்க பொண்ணு கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க சொல்லி ஆனா பத்தின எல்லா விஷயத்தையும் அவன் தூரமா இருந்து வாட்ச் பண்ணியிருக்கான். இதை பார்த்து எனக்கு பயங்கரமா கோவம் வரும். அது மட்டும் இல்லாம இப்ப அவன் கிட்ட இருந்த ஒரு பாக்ஸை ஆனா பாப்பாங்க, அதுல நிறைய பெண்களோட கார்ட்ஸ் இருக்கும். இப்பதான் எனக்கு தெரியும் அவன் சொன்னது போய் அவன் நிறைய பெண்களை என்ன மாதிரியே கடத்திட்டு வந்திருக்கான். ஆனாவும் அவன் எழுந்த பிறகு படுபாவி எத்தனை பெண்களை இப்படி கொலை பண்ண அப்படின்னு கேட்கும் போது எண்ணிக்கே இல்ல, என் கையில மாட்டின எல்லா பெண்களும் நான் கொலை பண்ணேன் அப்படின்னுவான். என்னோட போட்டோஸ் எப்படி எடுத்த அப்படின்னும் போது உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் முன்னாடியே சொல்லல, நான் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இந்த எந்த பெண்கள் ஆண்களால கை விடுறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு யாராவது ஒரு உதவி தேவைப்படும், அவங்க சீக்கிரமா ஏமாந்து போயிடுவாங்க, அப்படிதான் நான் உன்னை தூரமா வந்து வாட்ச் பண்ணேன், கரெக்டா டைம் கிடைச்ச நேரமா உன்னை தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆனா கோவம் வரும். ஏன்னா இப்படி மோசமானவனா இருக்க, நீ ஏன் இப்படி பண்ண, எத்தனை பெண்கள் தான் கொலை பண்ண அப்படின்னும் போது உனக்கு நான் முதல்ல பண்ண கொலையை பத்தி சொல்லவா, அது சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ என்ன சொல்றான்னா, நான் ரொம்ப ஷை டைப், யார்கிட்ட அதிகமா பேச மாட்டேன், காரை எடுத்துட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவேன், அதுதான் நான் அதிகபட்சமா பண்ற விஷயம், எனக்கு இந்த கொலைகள் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆனா அனுபவம் இல்லை. அப்படி ஒரு நாள் நான் காரை டிரைவ் பண்ணிட்டே போனேன். எப்பவுமே நம்ம கார் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது 1000 பேர் நம்மளை பார்ப்பாங்க, நம்ம அவங்களுக்கு நல்லவங்க மாதிரியே தெரியணும், அதனால நான் ஃபேக்கா கையில ஒரு மோதிரத்தை போட்டு இருந்தேன், அதனால என்ன பார்த்தா திருமணமான மாதிரியே இருக்கும், பின்னாடி குழந்தையோட பேக் இருக்கு, அதனால நான் ஒரு ஃபேமிலி மேன் நினைச்சிட்டு என்னை நம்பி கார்ல ஏறுவாங்க, இந்த செட்டப்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு. ஒரு நாள் கார் தூரமா ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கும் போது ஒரு பொண்ணு அவளே வாண்டடா லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டா. நானே ஆள் கிடைக்கலாம் சுத்தி இருந்தேன், அவளே வந்தா வேணா நான் சொல்லுவேன், வாங்க மேடம் உங்களை டிராப் பண்ணேன், ரொம்ப நல்லா மாதிரி பேசினேன். அவளும் வந்து உட்காந்தா, அவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த விஷயம் ரொம்பவும் வித்தியாசமா இருந்தது, இதுவரைக்கும் நான் எந்த பெண்கிட்டையும் பேசினது இல்லை. அவ ரொம்ப அழகாவும் இருந்தா, அவ கூட ரொம்ப நேரம் கார்லயே போகணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு இவன் ரொம்ப நேரம் கார் ஓட்டிட்டு போனா, நான் சொன்ன இடத்த தாண்டி போறான்னு சொல்லி அவ எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்டா. காரன்னு எடுத்து சொன்னான், எனக்கு வர வழி தெரியல, அவ்வளவுதான் நான் அப்போ முதல்ல கொலை பண்ணேன். அவளை கொலை பண்ணிட்டு அங்கேயே நான் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டேன். ஆனா அவனோட பாடியை வச்சு போலீஸ் என்ன தேட முயற்சி பண்ணாங்க. அந்த டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால சில மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த கொலைகள் எல்லாமே பக்காவா ஒரு எவிடன்ஸ் கூட மாட்டாம பண்ணிட்டு இருந்தேன். அப்படி நிறைய பெண்களை கொலை பண்ணி இருந்திருக்கேன், இப்போ நீ என்கிட்ட மாட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்டா எனக்கு பயமா கோவம் வருது. வாயமுறா சைக்கோ, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமாடா, உன் அம்மா. அவங்க உன்னை ஒழுங்கா வளர்க்கணும் போது என் அம்மா பத்தி பேசாத, உன் அம்மா ஒழுக்கம்மா, நீங்களாம் யாருமே என்னை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமா கத்துறான். இதெல்லாம் பார்த்தா ஆனாவோ நீ ஒரு மாஸ்டர்டா, நீ ஒரு மோசமானவடா அப்படின்னும் போது என்ன சொல்றையே, உன் புருஷன் உத்தமானா, அவன் குடிச்சு உன்னை கொடுமைப்படுத்தல, உன்னை அடிக்கல, அவனை விடவும் நான் மோசமானவன் போது என் புருஷன் எல்லாம் கம்பேர் பண்ணாத, அவனுக்கு வேலை போச்சு, வேலை போன டிப்ரெஷன்லாம் குடிச்சாரு, அது ஒரு காரணம் இருந்துச்சு, அதனாலதான் அவர் பண்ணாரு, உன்ன மாதிரி போற வர பொண்ணெல்லாம் கடத்திட்டு போய் கொலை பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கும். ஆனாக்கு செம்ம கோவம் வந்துடும், உன் கூட எல்லாம் மனுஷன் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி டேப் எடுத்து அவனோட வாயிலே போட்டு ஒட்டி விட்டுறாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான காத்து வீசுது. இப்ப அவங்க கார் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அப்படியே பொறுமையா நகர்ந்து வந்து தட்ட ஆரம்பிக்குது. ஆனா எழுந்துக்கிறாங்க, அந்த சைக்கோவும் எழுந்துக்கிறான், அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இப்ப காரோட ஃப்ரண்ட் டோரோட கண்ணாடிய ஏதோ ஒரு 5 விரல் வந்து வேகமா தட்ட ஆரம்பிக்குது. இவங்களுக்கு பயம் வருது. உடனே கார்ல இருக்கிற சத்தத்தை கொடுக்குறாங்க, அது அங்கிருந்து போயிடுது. சைக்கோவோ என்னது இது அப்படின்னு கேட்கும் போது நான் சொல்லல, இந்த மரத்துல இருக்கக்கூடிய அமானுஷம் அதுங்கதான் இங்க இருக்கு, அதுங்களோட இடம் தான் இது அப்படின்றத ஆனா சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா காரோட இன்ஜின் டவுன் ஆயிடுது, ஏன்னா அந்த பெட்ரோல் குறைஞ்சிருது. இப்ப பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது, எல்லாம் அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனா சைக்கோ கிட்ட வந்து அப்படியே அவனை பிடிச்சுக்கிறான். எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லும் போது அந்த சைக்கோவும் அழுக ஆரம்பிக்கிறான். நம்ம சாக போறோம், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என் வாழ்க்கை எவ்வளவு மோசமானது தெரியுமா, என் அப்பா சின்ன வயசுல என்னை விட்டுட்டு போன பிறகு என் அம்மா பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க குடிச்சு நைட் ஆனா என்னை போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. அவங்க அடிக்க நான் பயந்துகிட்டே அந்த வீட்டுல வாழ பிடிக்காம இருந்தேன். எனக்கு அது ரொம்ப கடினமான கடந்த கால வாழ்க்கையா இருந்தது. என் அம்மா அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் கடந்த காலத்துல ஏதாவது கசப்பான விஷயங்கள் இருக்கும். நான் அனாதை குழந்தை, என்ன இப்ப இருக்கிற என்னோட அப்பா அம்மா தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா போச்சு, எனக்கு கிடைக்காத அன்பு அதிகமாவே கிடைச்சது. ஆனா என் அப்பா ஒரு பிரச்சனைனால ஜெயில மாட்டிக்கிட்டாரு. அவங்களும் என் அம்மா பிரிஞ்சு போனாங்க. அதுக்கு அடுத்து நான் திருமணம் பண்ணேன். என் கணவர் குடிச்சு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க.
எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு கசப்பான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னும் போது அவன் அழுதுகிட்டு இருப்பான். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னும் போது, இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம், அதுதான் எல்லாத்தையும் பண்ணி தொலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லும் போது, அவன் இந்த பண்ணில எல்லாமே உறைஞ்சிருச்சுல, அப்ப இதுவும் உறைஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை திருப்புறான். அவன் கையில மாட்டின அந்த டேப் பிஞ்சிரும். இப்ப அப்படியே ஆனாவை புடிச்சு அப்படியே கொலை பண்றான். நான் ரொம்ப மோசமானவன், இப்போ நான் மோசமானவன் தான். என் அம்மாவை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் என் கையால கொலை பண்ணேன். இப்போ உன்னையும் நான் விட மாட்டேன், உன்னையும் கொலை பண்ண போறேன்னு சொல்லி ஆனாவை அட்டாக் பண்ண வருவான். ஆனா ஆனா அவன் கிட்ட இருந்து தப்பிக்கும் போது, இங்கடி போற, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, முதல்ல உன்னை கொலை பண்ற, அதுக்கடுத்து அவன் பொண்ணை தூக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ வேகமா புயல் காத்து வீச ஆரம்பிக்குது. அந்த காரோட ஃப்ரண்ட் டோரோட கதவை உடைச்சு ஒரு கை அப்படியே உள்ள வருது. அதை பார்த்த அந்த சைக்கோ அப்படியே பயந்து போறான். இப்ப ஆனாவும் அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு அவங்க டிக்கிக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஏதோ கதற சத்தம் மட்டும் வெளியே கேக்குது. ஆனா அவங்க பொண்ணோட போட்டோ பாக்குறாங்க. அம்மா நான் வந்துடுறேன், நான் தூங்க மாட்டேன், நான் தூங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே குளிர்ல அப்படியே நடுங்குறாங்க, அப்படியே கண்ணைய மூடிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரோட்ல ஒரு ட்ரக் போயிட்டு இருக்காங்க. போகும்போது முன்னாடி கார் இருக்கிறத பாக்குறாரு. இறங்கி வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த காருக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியல. அந்த காருக்கு முன்னாடி எலும்பும் கொஞ்சம் சதைகள் மட்டும் கீழே இருக்கும். என்னது இது அப்படின்றது அவருக்குமே புரியல. இப்போ காரோட டிக்கி ஓபன் பண்றாரு. ஆனா அப்படியே உறைஞ்சி கிடப்பாங்க. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபீல் பண்றாரு. இப்ப டக்குன்னு ஆனா கண்ணை தொடர்ந்து பாக்குறாங்க. இங்க இருந்து கிறிஸ்துமஸ் பாட்டை போட்டு படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே படம் எண்டு வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தென் பை.